சுதா போட ஆரம்பிக்குமா? ஆரம்பிப்போம். போடுங்க. என்ன தம்பி போடுமாடா? என்ன செய்யணும் செய்ய வேண்டியதானே, ஏன்ட்ட என்ன கேள்வி, எனக்கு என்ன தெரியும். சரி எத்த ஆரம்பிங்க. இப்போ போடுங்க. நீ கை நீட்டு வா. என்ன நின்றுட்டு இருக்க, அடுத்து போட வேண்டியதானே. நீ ஏன் இந்த வேலையில் எடுத்த? உனக்கு அக்கா தானடா? தேவையில்லாத வேலை ரொம்ப பார்க்க நீ. போடா போய் போடி போய் போடி ஏக்குனுக்க. இருடி. இது சௌமியா காக்கடி. இது என்னோட சர்வா. அவங்க வரமாட்டாங்களாம்மா? வளையல் மட்டும் எதுக்கு கொஞ்சாமா? தெரியல, மச்சான் செஞ்சு போட சொல்லி. அக்கா என்கிட்ட ஒன்றுமே சொல்லலை. அப்போ எப்படி இது? எனக்கே தெரியாமல் அண்ணன் எடுத்துகிட்டு வந்திருக்கானா என்ன? இல்லை, வரும்போது தான் அக்கா சொல்லி விட்ருக்காங்க மச்சான்ட்ட. வலையில் எடுத்து கையிட்ட கொடுங்க போடட்டும் அப்படின்ட்டு. இங்கே வச்சே போட்டுருங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரி சரி. என்னங்க மைனி, இது என்னோட சர்வா. சும்மா இரண்டி. எப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும் நீ என் மைனி தான்ட்டு. இதில் என்ன இருக்கு சொன்னால் வர வர சரியில்லை நீ உங்கள் அண்ணன் கூட சேர்ந்துட்டு. என் தங்கச்சி என்ன மாதிரி தான் இருப்பாவ. என்ன நீ எப்போ பார்த்தாலும் அப்படியே சொல்லிட்டு இருக்க எல்லாத்தையும். என் தம்பி தங்கச்சி என்ன மாதிரி இருக்க மாட்டாங்களா? அதான் நானும் சொல்லுதேன், உங்களே மாதிரி தான் சீட்டிங் வேலை ஃப்ராடு வேலை எல்லாம் பார்க்காங்க. நாங்களாம் சீட்டிங் வேலை பார்க்கோமா? அம்மா ராகினி எங்க? அவங்க அம்மா கூப்பிடு. திவ்யா எங்க? அவள் பையனை தூக்கிட்டு அலைதா. இங்கே யாராச்சும் வாங்கி வச்சானே, அவனை வந்து தேடி கொண்டு கொடு. தூக்கணும்னா வர மாட்டேக்காம அழுதான். தூக்கம் வருதான் அவனுக்கு. இவ்வளோ பேர் ரூமில் தூங்க வச்சானே அவனை. போச்சனை ரூமுக்கு தான் இருக்கா, தூங்க வச்சுட்டு வரேன்னா. அவனுக்கு சாப்பாடு ஏதாச்சும் கொடுத்தாலா இல்லையா? சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டான் தம்பி. தம்பி எங்க? தூங்கிட்டானம்மா. யாருக்கா? தூங்கிட்டானா? ரூமில் தூங்கிட்டு இருக்கான். சுனில இருக்கானா? சரிம்மா, சாப்பிட்டியா எப்படி நீ? நான் சாப்பிட்டேண்ணா. ஹஸ்பண்ட் வரலையா என்ன? உங்களுக்கு நீ கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குண்ணா, அதான் போயிருக்காங்க. நீ போயிடு, நான் கூப்பிட வர்றேன். அப்போ வந்து நான் பார்த்துக்கிறேன் இருக்காங்க. அப்படியா, வர்றாங்களா? ஆமாம், நான் வரேன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, கூட்டிகிட்டு போகிறதுக்குன்னா ரிஸ்க் எடுக்காண்டா. வேலை இருந்தால் பார்க்க சொல்லு, நான் கொண்டு விட்டு வரேன். இன்னும் பாலமனை யாராட்டு கொண்டு விட்டு வருவாங்க, நீ அவங்கள கூட்ட அழைக்காத. நந்தினி கண்டிப்பாக பார்க்க வரணும்னு சொன்னாங்க. சரிம்மா சரி. காலாக்கா நீங்களுமா? இதெல்லாம் உங்களை யார் விட்டு சொன்னா? யார் சொல்லிட்டு வரணும்? நீனை கேட்டால் வாங்கி விடுவாங்க. பைத்தியம் பாரு, உனக்கு வளையல பாரு. சரணியாவங்க காலேஜ் போயிட்டு நந்தினி. என்னக்கா இருக்க சொல்லிக்கலாம்லாம். நான் போனா சொன்னேன், இருந்தா சொல்லுவேன். அவள் தான் நான் போயிட்டு வந்துடுவோமா அப்படிங்க. வந்தோடனே இங்கே தான் வருவா. சரியா? வந்தோடனே வர சொல்லிடுங்க. சொல்லவே வேண்டாம், வந்தோடனே அவன் இங்கே தான் வருவான். அவள் தான் நேற்று வந்து நான் செலக்ட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு இதை எடுத்துட்டு போகிறான். எடுத்துகிட்டு வந்தவ இருந்திருக்கலாம்ல. சரி வீடு, அவள் எப்போ வரலான்னு தான் இருப்பாள். சரி நந்தினி, நான் வீட்டுக்கு போயிட்டு போகிற வாரேன்னு. ஏன்க்கா இருந்துட்டு பிறகு போங்க. வீட்டுக்கு போயிட்டு உடனே வந்துடுவேன். சரி கணக்கா, பை வாங்கிட்டு போங்க வெளியே. வேற வார சுதா வந்து வேலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்டு போகிறேன். இப்போ என்ன அவசரம்? நான் வேற எங்கேயுமே போகிறேன். சரி சரி. அம்மாட்ட பேசினில, அம்மா வாரன்னு எதுவும் சொன்னாவளா? காலைல போனேன்னு ஒன்றும் சொல்லலை. உங்கள் அப்பாவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ரெடி எங்கேயும் போயிட்டுன்னு சொன்னாங்க. வரணும்னு எதுவும் சொல்லலையா? நீங்களும் கேட்கலையா? சும்மா இரே நந்தினி, இப்போ ஏன் போட்டு அதை கேட்டுட்டு இருக்க? பேசாம இரு, வந்தால் வரட்டும், வராட்டா விட்டுரு. அதையே போட்டு டென்ஷன் எடுத்துருக்க. தம்பி சொல்லுதாம்மா, அப்புறம் ஏன் அதே டென்ஷன் எடுக்க? வந்தால் வரட்டும், வராட்டா எழுந்துட்டு போகிறாங்க. நீ சொல்லிட்டல, அப்புறம் என்ன? இல்லை கேட்டேன், ஏதாச்சும் சொல்லியிருப்பாவல்ல அப்படின்னு. வரணும்னா தான் அப்போதே வந்திருப்பாவல்ல, இன்னுமா வராமல் இருக்காவ? எனக்கு தெரியும்ல நேரம் என்னன்னு. அசலூர்லேருந்தே ஆட்கள் வந்துட்டு இந்த 2 தெருவு தள்ளி இருக்கிற ஆட்களுக்கு வர முடியாதம்மா. எடுங்கண்ணே, உங்கள் அம்மா உங்கள் அப்பாவும் பண்ணால் கூட இவ்வளோக்குள்ளே செலவு பண்ணி பண்ணியிருப்பாங்களான்னு தெரில. தம்பி அதை விட கல்யாணம் மாதிரி பண்ணிட்டான். அது தெரியும், மாமா நிறைய செலவு பண்ணி செய்யணும். இருந்தாலும் எல்லாரும் கேட்கா வரலக்கா. கேட்டால் எனக்கு தெரியாது, ஒன்றும் சொல்லலன்னு சொல்லிட்டுறேன். ஏல தம்பி, என்ன சொல்லு? எதுக்கு இப்போ அதை பற்றி கேட்டுட்டு இருக்காங்க? நீ சொல்லேன். எல்லாரும் வலையில் கூட வந்துட்டு இருக்காங்க. இப்போ போட்டு அவன் மூஞ்சி தூக்கிட்டு இருக்கேன். சொன்னால் கேட்கணுங்களா? இப்போ நான் என்ன செய்ய? சொல்லிட்டு தான் இருக்கேன். வர ஆட்களை நினச்சி சந்தோஷப்பட்டு நேற்று வச்சு சொல்லிட்டு தான் இருக்கேன். நன்றி. வராத ஆட்களை பற்றி இப்போ ஏதாச்சும் கேட்டுட்டு இருந்தே பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் அடிச்சு விடுவேன். ஸ்டேஜில் இருக்கணும், எல்லோரும் இருக்காங்கன்னு பார்க்க மாட்டேன். புரியுதா? நேற்று உனக்கு தெளிவாக சொல்லியாச்சு, காலையிலையும் தெளிவாக சொல்லியாச்சு. மறுபடியும் மூஞ்சிட்டெல்லாம் வச்சுட்டு இருக்காத. எல்லோரும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஏனி தான் குறை சொல்லுவாங்க, உனக்கு பிடிக்காம பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு பிடிச்சதை எதே செய்யலன்ட்டு. சரி மாமா, தெரியாமல் வந்துட்டு விடுங்க. வாமா, இவ்வளோ நேரம் எங்கே போனேன்? சாப்பிட்டியா? சாப்பிட்டுட்டேண்ணா, தேன்ட்டையும் மகிழ்ச்சி பேசிட்டு இருந்தேன். நாங்கள் மெயின் வலையில் போட்டாச்சு. அடி வாங்கிட்டு போயிடாத பார்த்துக்கா. புரியாத இந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன். நீ எங்கடி எப்படி சொல்லுத? இது என்னடி நியாயம்? ஃப்ரீயாக சொல்லலாம், நான் சொல்லக்கூடாதா? நானும் தங்கச்சி தண்டி அண்ணன் ஒய்ஃபை மைனி தண்டி கூப்பிட முடியும். கொண்டுறேன் பார்த்துக்கா. போடி. வளகாப்பு வாண்ணேன், வந்து துரத்தி விட போகணும். நான் உன்னை வீட்டுக்கு போகணுன்னு சொல்லியே. அது ஒரு பைத்தியம், அப்படி தான் பேசணும். நீ கண்டுக்காத. உங்களை பேசாமல் அமைதியாரு. ஏன் என் தங்கச்சிட்ட இப்படி வம்பு இழுத்துட்ருக்க? நானே வம்புளுக்கேன். உங்கள் தங்கச்சி 2 பேர் தான் என்கிட்ட வம்புளுக்கல்ல. நீ ஏமா இதெல்லாம் ஏன் கேட்டு வந்த? நான் விடுங்கண்ணா, இதெல்லாம் நான் செய்ய தான் செய்யணும். உனக்கு ஏற்ற மாதிரி சாடுறதுன்ற ஃப்ரெண்ட்ஸாக தான் பிடிச்சிருக்கேன். சும்மா இருங்க சொல்லிட்டேன்.
மூணும் உங்கள் தங்கச்சி தானே, அப்புறம் என்ன? என் தங்கச்சி தான் உன் கூட சேர்ந்தா அப்புறம் எப்படி இருப்பாங்க? சும்மா என்னையே குறை சொல்லிட்டு இருக்காங்க சொல்லிட்டேன். அமைதியாக இரு பேசாம. சரி நந்தினி, ரொம்ப நேரம் இருக்க சிறையாக இருக்குது. ஏஞ்சி போடாமல் வெளியே. உங்கள் அண்ணன் ரெண்டு எனக்கு ஜாலியாக நிற்கானு. நீ இருந்து வளையல் போட்டு குடிச்சோன்னு கூப்பிடு. அண்ணன் மைனிக்கு வளகாப்பு மைனி கூட தானே இருந்தான், அப்புறம் என்ன உங்களுக்கு என்ன? சும்மா தானே இருக்கிய? அதான் சரியாக இருக்குது, சும்மா இருக்குது. என்ன சும்மா இருக்க முடியாது உங்களுக்கு? சும்மா தானடி இருக்கேன். அதான் சரியாக இருக்குங்க, போகிறேங்க விட முடக்க. அது இருக்கட்டும், நான் ஒன்று கேட்டேன். என்ன தரணும்னு விருப்பலையா? இல்லை ஒன்றுமே பண்ணலையா? யோசிச்சு ஒன்றுமே நினப்பில்லையா? அதான் யோசிச்சு பார்த்தா எனக்கு ஒன்றுமே தோணுன்னு சொன்னேன். நீ சொல்லு எதுனாலும் நான் உனக்கு அதை வாங்கி கொடுக்குன்னு சொன்னேன். நீ சொல்லலைன்னா நான் நினச்சிக்கேன். நான் யோசிச்சு பார்த்தேன், எனக்கு ஒன்றுமே ஐடியா கிடைக்கல. போங்க, நீங்கள் என்னை ஏமாத்திட்டீங்க. சொல்லி நான் வாங்கி தரலன்னா சொல்லலாம். நீ தான் சொல்ல மாட்டேன்ட்டையா, நான் நினச்சிக்க. போங்க நீங்கள். போட்டா அதான் கேட்டுட்ருக்கேன், ஏஞ்சி போட்டான்னு. நான் எவ்வளோ ஆசையாக இருந்தேன், நீங்கள் இன்னுமே தரல. ஏதாச்சும் வாங்கினா தானே தர முடியும். எனக்கு தான் ஒரு ஐடியாவும் இல்லையே, நான் எப்படி வாங்க? நான் உங்கள் கூட சண்டை. சரி அப்புறம்? எல்லாமே பண்ணிவிட்டு நீ இப்போ கஷ்டப்படுத்திட்டீங்க. சரி வேறு? இவ்வளோ நேரம் நான் சந்தோஷமாக தான் இருந்தேன், இனிமேல் எனக்கு சந்தோஷம் இல்லை. போங்க, நான் கேட்டது எதிர்பார்த்தது எனக்கு நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிங்க. அப்புறம் சொல்லு. போங்க, நான் இன்றைக்கி ஃபுல்லாக உங்கள்கிட்ட பேச மாட்டேன். ம் சரி. எனக்கு ஒரு டவுட்டு, கிளியர் பண்ணு. என்ன டவுட்டு? நீ இவ்வளோ பேச மாட்டேங்கல்ல, நைட்டு தூங்குற வரைக்குமே இல்லைன்னா காலைல வரைக்குமா? காலைல தூங்கி எந்திரிக்கிற வரைக்கும் பேச மாட்டேன், அதுக்கப்புறம் தான் பேசுவேன். சரி, ஆனால் அதில் மாற்றம் இல்லையே? ம் இல்லை. சரி இரு ஒரு நிமிஷம். எனக்கு எல்லோரும் விளையாட்டு போட்டாச்சா எப்படி? போட்டாச்சு. ஏன்டா? இல்லை கேட்டேன், ஒரு வேலை இருக்குது. பவி, பிரியா, ராகினி, திவ்யா எல்லாத்தையும் ஒன்று சொல்ல போகிறேன், சரியா? என்ன மச்சான் சொல்லுங்க. சொல்லுங்கண்ணா. என்னண்ணா மறுபடியும் ஏதாச்சும் சொல்லிட்டாலவா? இப்போ என்ன சண்டை போட்டா? நான் ஒன்றும் உங்கள் அண்ணன் சண்டை போடல. இப்போ வேறு என்ன சொன்னேன்? அண்ணன் ஏன் அப்படி சொல்லுதான்? வளகாப்போட உங்கள் அண்ணன்கிட்ட ஒன்று எதிர்பார்த்தேன், எனக்கு யோசிச்சு வாங்கி கொடுங்க அப்படின்னு. யோசிச்சதுக்கு ஒன்றுமே தோணலையா, அதனால ஒன்றுமே வாங்கி தரல. லூசாடி, கேட்காமலே மச்சான் வாங்கி தரோம். இப்போ நீ கேட்டு வாங்கி தராமல் இருக்குமா? சும்மா உனக்கு கிண்டல் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் உங்கள் அண்ணன் மச்சனை மாதிரி லூஸு தாண்டி, உங்களுக்கே தெரியுது. உங்கள் அண்ணனை பற்றி மச்சனை பற்றி அப்போ எனக்கு தெரியாத என் மாமாவை பற்றி. நான் சொன்ன உடனே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நான் தர மடக்கு பாரு, எவ்வளோ தடவை வெயிட் பண்ணேன். வேறில் என்ன தாங்க என்ன கேட்கணும்? தர வேண்டியதானே, தாங்க. அதான் கிடையாது, இரு. நீ அவசரப்பட்டுட்ட, அதனால் நாட்டமாக பண்ணி தான் தரணும். பாரு, உங்கள் அண்ணன் தர மடக்கு. ஃபர்ஸ்ட்லேயே தரேன்னு நினச்சேன், இன்னும் தராமல் இருக்கு பாரு. சரி இரு. பவி, பிரியா, ராகினி, திவ்யா நீங்கள் தான் இதுக்கு சாட்சிண்ணே. என்ன மச்சான்? கேட்டாலா நான் சொல்லிட்டேன். நீ சொன்னதை நான் யோசிச்சு பார்த்தா எனக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கல, அதனால நான் வாங்கலைன்னு சொல்லிட்டேன், சரியா? அதுக்கு அவள் என்ன சொன்னான்னு கேளுங்க. என்னடி சொன்னேன்? உங்கள் அண்ணங்கிட்டே கேளு. அவள் நாளைக்கு காலைல தூங்கி எந்திக்கிற வரைக்கும் என்கிட்ட பேச மாட்டான், சரியா? ஏ லூசு, நீ அப்படியே சொன்னேன் பேசாமல் இருந்துருவிய. அது எதுக்கு சொன்னா அப்படி சொன்னால் தரோன்னு பார்த்தேன், தர மாட்டேக்கு. இப்படி சொன்னேன் அவசரப்பட்டுட்டு. நீ தான் இப்போ வார்த்தைப்பட போகிறேன். பாரு தாருதான் பாரு, நான் ஃபஸ்ட்டு தந்துருன்னு பார்த்தேன். எப்போ தான் எனக்கு ஓகே தானே சொன்னேன். அதான் அவங்க மறுபடியும் செய்யட்டும்னு நான் வெயிட் பண்ணேன். திரும்பி என்ன பார் பைத்தியம்? நான் பார்க்க மாட்டேன், நீங்கள் தந்தால் தான் நான் பார்ப்பேன். பாருன்னு சொன்னேன், திரும்பி பாரு. ஐ லவ் யூ மை மிஸ்ஸஸ். ஓகே தேங்க்யூ, லவ் யூ மாமா. இது என்னது மாமா? இல்லையா ஒரு நாள் கேட்டிங்களே பழைய லவ் ஸ்டோரி. ஆமாம் கேட்டேன், அதுக்கு இது எனக்கு. மைசூர். நீ டூருக்கு போனீங்க, அப்போ தானே லவ் பண்ணுறது தெரியும்னு சொன்னீங்க. சரி சரி, எனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னீங்களா, அதுதான் இது? ம் ஆமாம், அதே தான் இது. அன்னைக்கு கேட்டிங்கல்ல, நான் கொடுக்கல, அதான் இப்போ கொடுக்குறேன். ஐ லவ் யூ நந்தினி. ஐ லவ் யூ டூ மாமா. தேங்க்யூ மாமா, இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இட்ஸ் ஓகே. ஹாப்பியாக இருக்கீங்களா? ரொம்ப ஹாப்பி. நீங்கள் என்ன சொன்னீங்க என்கிட்ட? பேச மாட்டேன்னு சொன்னீங்க, இப்போ பேசிகிட்டு இருக்கீங்க. பிரியா, பவி எல்லோரும் கேளுங்க. நீ கேளு, பேச மாட்டேன்னு சொன்னாலாம். அதானடி பேச மாட்டேன்னா இப்போ இது பேசிட்டு இருக்க. அதான் சொன்னேன்ல மாமா தர மாட்டேங்க, அதான் கோவம். மாமா இப்போ நான் கேட்டேன்னு கொடுத்துட்டு கேட்காததும் கொடுத்துட்டு. நான் தர மாட்டேன்னு சொல்லலைல்ல, வாங்க வந்தானே சொன்னாங்க. நீ பேச மாட்டேன்னு சொன்ன, பேசாத. ஏய்கிரி எப்படி சொன்னேன்? என்னட்ட பேசாமல் இருப்பியா? நான் பேசாமல் இருக்க மாட்டேன்டி, மாமாவும் என்கிட்ட பேசாமல் இருக்காது. அதுக்கு தான் அப்படி சொன்னேன் தருன்னு. இப்போ அண்ணன் தந்துட்டோம்ல, நீ கேட்டதை பேசாமல் இரு. அதெல்லாம் முடியாது, பேசு. சரி பிரியா, இதை கொண்டு ரூமில் வச்சுட்டு வந்துடு. ரூமில் எதில் வைக்கணும்? கபடை திறந்து வச்சுட்டு வா, பிறகு எடுத்து வச்சு கூட பத்திரமா. ம் சரிண்ணா.
கபோர்டு லைஸாக லாக் பண்ணி வச்சுட்டு வா, திறந்து போட்டு வந்துடாத. மச்சான் எதுக்கு இந்த சேஃப்டி? அது ஃபஸ்ட் நான் இவளுக்கு வாங்கின கிஃப்ட்டு. அப்போ தான் நான் லவ் பண்ணுறதே புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் அது ரொம்ப கவனமாக வைக்க வேண்டிய பொருள். லைஃப் ஃபுல்லாக அதை பத்திரமா வைக்கணும். ம் சரி மச்சான். பிரியா, ரொம்ப கவனமாக உள்ள வை சொல்லியாச்சு. சரி, நான் கபோர்டில் வச்சு பூட்டிட்டு சாவியை கொண்டுட்டு வரேன். என்னாச்சு, எழுந்துச்சிட்டிங்க? வயல் போட்டாச்சுல எந்திரி, ஃபோட்டோ எடுப்போம். ம் சரி. ரவி, பிரியா அந்த தாமத்தில் எடுத்து பூஜை ரூமில் கொண்டு வைங்க. சரிக்கா. சரி சுதா, நம்ம அங்கே வேறு ஏதாச்சும் பார்ப்போம். நேரம் ரவி ஃபோட்டோ கிட்ட எடுக்கட்டும். சரிங்க தானே வரேன். தம்பி ஃபோட்டோ எடுங்க, நான் வரேன். ம் சரிக்கா. மச்சானை கூப்பிட்டு வா, ஃபோட்டோ எடுக்க. சரிடா கூப்பிட்டு வரேன். நீங்கள் எல்லோரும் எடுங்க, அதுக்கப்புறம் எடுக்க. என்னாச்சு மிஸ்ஸஸ்க்கு? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லைன்னா என்ன பண்ணிட்டுருக்கீங்க? தோணுச்சு, விடுங்க. ஓனரு தப்பு இல்லை, ரூமுக்கு போன பிறகு எதுவாக இருந்தாலும். நம்ம வீட்டுக்குள்ளே இல்லை, ஸ்டேஜ் வெளியே இருக்கோம். நான் என்ன பண்ணேன்? சாஞ்சி தானே இருக்கேன். வாங்கிட்ட சொல்ல முடியுமா? இதோட கண்ட்ரோல் பண்ணிக்கோ, புரியுதா? எதுக்கு மாமா? இப்போ ரூமுக்கு போயிட்டு வரோம்மா? ம், போயிட்டு வந்து போட்டோ எடுப்போமா? அடி வாங்க போகிறேன். நில்லு, ஒழுங்கு நில்லு. எதுக்கு சினிங்க நிற்குன்னு தெரியுது. ஒழுங்கு நில்லு. சந்தோஷமாக இருக்கல்ல? ம் தெரியுதಲ್ಲ, அப்புறம் என்ன? நான் அப்போதே கொடுத்துருப்பேன், கிஃப்ட் தரும்போதே. நீங்கள் வெளியில் போடும்போதே கொடுத்துருப்பேன். ஆனால் பவிட்ட அம்மா எல்லோரும் இருந்தாங்கல்ல. தெரியுது, அதான் கண்ட்ரோல் பண்ணி இதோட நிப்பாட்டிக்கான்னு சொல்கிறேன். பரவாயில்ல, அவங்களாம் நின்னாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சியே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா? ஹாப்பியாக இருக்கியா? அது போதும். அண்ணன் எல்லாம் எங்கே? அவனு வேலை பார்த்துட்டு இருப்பானு. என்ன மைனி, வளையல் போட்டு முடிச்சாச்சு அதுக்குள்ளே? ஏன்டா கேட்க, போட்டாச்சுன்னு? மைனிக்கு வளையல் போடணும்னு ஆசையாக வந்தேன். நீயாடா? ஏன்டா? யாராச்சும் பசங்க போடுவாங்களாடா? நீ மட்டும் போடலண்ணா, நான் போட்டேன்னு. நான் மைனிக்கு தானே போட்டேன். நான் மைனி கேட்டாலும் போட்டேன். யாராச்சும் ஊரில் அப்படி போடுறாங்களாடா மைனிக்கு குழந்த வளையல்? ஏன்டா அப்படி பண்ணுத நீ? யார் போடட்டேங்க? நான் போடுறதேன் மைனிக்கு. போட்டு முடிச்சாச்சுடா, இனிமேல் எப்படி போட முடியும்? ஏய், கையில் தான் இடம் இருக்குல்ல, போடலாம். அது வேலை சொன்னிடு. கையில் வளையல் போட இடம் இருக்குது, ஆனால் அவளுக்கு எண்ணி போட்டாச்சு. ஒத்த வர மாதிரி தான் வளையல் போடணுமா, அதனால் எண்ணி போட்டு முடிச்சாச்சு. இனிமேல் நீ போட்டோன்னு வச்சுக்கோ, அது ரெட்டப்பட மாதிரி ஆயிடும். அதனால் அப்படி போடக்கூடாதான். இது என்னப்பா ரூல்ஸு? கை நிறைய வளையல் போட வேண்டியதுன்னு. அது என்னவோ தெரியல, அம்மா அப்படி தான் சொன்னாங்க. சாமியாக்காக அப்படி தாண்டா போட்டாவே. அதை நான் கவனிக்கல, எண்ணி போடுறத. அச்சா, நான் எவ்வளோ ஆசையாக வந்தேன் வளையல் போடணும்னு. சரி இரு, அக்கா வரட்டும், கேட்டுடும். இன்னும் ரெண்டாக போடும், அப்படின்னா ஒட்ட கூட வந்துடும். இது நல்ல ஐடியாண்ணா, அப்படின்னா போடும். எந்த வீட்லேயும் குழந்தை இப்படி இருக்க மாட்டான். நீ ரொம்ப சப்போர்ட் பண்ணுற இவளுக்கு. என்ன நான் மைனிக்கு வளையல் எடுத்து போட்ட திட்டின்னு? மைண்டு கேளேன், எதுக்காக கேட்டான்ட்டு. கேட்டேன்னு உங்களுக்கு தெரியாது. தெரியாமலாம் அரை மண்டல் வாங்கி போட்டிருக்கேன். அப்புறம் என்ன, சொல்ல வேண்டியதானே? சரி சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறோம். எல்லா வீட்லையும் விலக பண்ண தான் செய்வாங்க, ஆனால் அவங்களுக்கு என்ன முடியுமோ அதை செய்வாங்க. நம்ம எல்லாத்துலேயும் கிராண்டாக பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸ்பெஷல் வளையல் போடுறது தானே. அதில் கண்ணாடி வளையல் போடுவாங்க, வெள்ளி வளையல் நீங்கள் போடுவீங்க. அதுலேயும் நான் ஸ்பெஷலாக இருக்கணுங்களா? அதுக்கு தான் மேடம் கோல்டில் கேட்டிருக்காங்க. பரவாயில்லடி, இந்த அளவுக்குலாம் யோசிச்சிருக்கேன். என்ன, உங்கள் மச்ச கூட சேர்த்துட்டு நீ கிண்டல் பண்ணுறியோ? எப்போ என் மாமா தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும். என் விஷயத்தில் எல்லாத்துலேயும் மாமா தான் ஃபஸ்ட் இருக்கணும். வா, அடங்க மாட்டா. என்ன பாடுபடுத்துகிறப்பா ஒரு வருஷத்தில் இந்த பாடு. 3 வருஷம் நீங்கள் என்னென்னு தான் இருந்தீங்களே தெரியல அவ கூட. மச்சான், அப்போ எனக்கும் பிரியாக்கு தான் நீங்கள் தங்கவலையில் எடுத்துடணும். சரி, எடுத்து வந்துடுவோம். ஆனால் ரீசன் இவ்வளோ நாள் கேட்கல, இப்போ கேட்கல. ஒரு வருஷத்தில் எப்படி சொல்கிறீங்க? வாங்கி கொடுத்துருக்கீங்க. இப்போ 4 வருஷம் நீங்கள் என்ன பாடு போட்டிருக்க மாட்டேன். அதுக்கு தானே வாங்கி தந்துடுறேன்ப்பா. மாமாட்ட கேட்கறதுலாம் இருக்கட்டும், வெள்ளி குத்துலக்கங்க. வந்தவொடனே மொதல் வேலை அதாண்டி, போய் வாங்கிட்டு தான் வந்திருக்காங்க. வந்து தருவாங்க. என்கிட்ட அடி வாங்க போகிறேன், எப்போ பார்த்தாலும் விளக்குந்துக்கிட்டு. இப்போ உள்ளே போய் சாமி போடுவாங்கல்ல, அப்போ அந்த விளக்கு தான் பற்ற வைக்கணும். 2 விளக்கும். ஒன்று இங்கே இருக்கட்டும், ஒன்று நம்ம அங்கே தூக்கிட்டு போவோம். என்ன, அங்கே போய் பற்ற வைப்போம். அப்புறம் அந்த ஆளை வெளியே வச்சுட்டு யாராட்டு வந்தவொடனே அப்படி பார்த்து தூக்கிட்டு போகிறதுக்கு. ஆமாம்மா, வெள்ளி குத்து விளக்குன்னு தெரிஞ்சால் களவான்ட்டு போயிடுவாங்க. பித்தாளை பொருளையே தூக்கிட்டு போகிறானே, வெள்ளி பொருளை சும்மா விட்டு போவான். சரி, அண்ணன்லாம் கூப்பிட்டு வா, ஃபோட்டோ எடுப்போம். சுனில் போய் கூட்டு விடாம அண்ணன் 2 பேர்த்தையும். சரி மேனி. உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கே? இப்போயே கேட்கிங்க. காரணமாக தான் சொல்லு. நந்திரி, நல்ல சான்ஸ் நந்திரி. இனிமேல் இந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரில, யூஸ் பண்ணிக்கிட்டா. ஆன்சர் வேணுமா? ரூமுக்கு வாங்க, பதில் சொல்கிறேன். வாட்டி லூஸு. நீ கேட்டதெல்லாம் நான் பண்ணி கொடுத்துட்டேன்ல, நீ ஹாப்பியாக தானே இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ எனக்கும் சான்ஸ் கொடுக்கலாம்ல. வாங்க, சான்ஸ் கொடுக்குன்னு தான் சொல்கிறேன். ஏன் வர மாட்டேங்கிங்க? வாங்க. நீ எல்லாம் ஒன்றும் தரான்டா, வாங்கிட்ட நான் கேட்கலையா? நீங்கள் சரியில்லை சொல்லிட்டேன். உன்னால் 5 வருஷம் என்ஜாய் பண்ணவே இல்லடி, இப்போ மட்டும் என்ஜாய் பண்ணிக்கிறேன் விட்டேன். உங்களை நான் பண்ண வேண்டாம்னு சொல்லவே இல்லையா? பண்ணியிருக்க வேண்டியதானே. இப்படி இருந்துமே நீ சண்டைக்கு வர. அப்படி இருந்தேன்னா சொல்லே ஆகணும்.